Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்னைக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ளவுஸில் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது, அவங்க வேறு ஏதாவது டிசைன் கேட்டாங்கன்னா வேறு ஏதாவது எப்படி ட்ரை பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ண ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் இப்போ டிசைன் கேட்குறாங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான டிசைன் தான் இந்த ப்ளவுஸு. இது வந்து போட் நெக் ப்ளவுஸு. அதனால் இவங்க வந்துட்டு ரொம்ப ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ரொம்ப இதே கலர் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் எங்களுக்கு ஒரு டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ளவுஸு பைப்பிங் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி நம்ம வச்சுருக்கோம். இதனோட சென்டர் பகுதியை பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். ப்ளவுஸ்னோட சென்டர் பகுதியை பார்த்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி இந்த சென்டரில் நம்ம ஏதாவது டிசைன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் இப்போ சென்டரை உங்களுக்கு மார்க் பண்ணிடுறேன். இது ப்ளவுஸ்னோட சென்டர். இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கேன்வாஸ் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இதில் ஒரு, ஏன்னா அது குட்டி ப்ளவுஸு, அதனால் நான் கம்மியான அளவு வைக்கிறேன். பெரிய ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் இந்த அளவு வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இது நான் குட்டி ப்ளவுஸுன்றதுனால கம்மியான அளவு 4 இன்ச் வைக்கிறேன். இது பெரிய ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் ஜாஸ்தி வச்சுக்கலாம். 4 இல்லை 4.5 இருந்தால் போதும். இதுக்கு 4.5 வச்சுப்போம். 4.5 மேலே ஒரு 1/4 இன்ச்சு, கீழே ஒரு 1/4 இன்ச்சு, 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி இதில் வந்து இப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு வட்டம் கொடுக்குறோம் நாம் ரவுண்டாக, இந்த டிசைன். ஓகேங்களா, இதை வந்து ஆல்ரெடி இன்னொன்று இதுக்கு பக்கத்துலேயே ஒரு 1 இன்ச்சில் இன்னொரு ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஆல்ரெடி கட் பண்ணிக்குவோம். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஷேப் வந்து உங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதும் இல்லை. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இலை மாதிரி, அப்புறம் சிம்பிள் வேறு வேறு மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணிக்கலாம். இவங்க வந்து சின்ன ஹோலாக இருந்தால் போதும்னு சொன்னதுனால நான் சின்னதாக இதை பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு லைனிங் கிளாத்து எடுத்து இதை வச்சு நம்ம ஆல்ரெடி பின் பண்ணி லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் இந்த வேலையோடு முடிஞ்சதுன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கு நடுவுலையும் வேறு வேலைகள் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் அதை முடிக்க முடியும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட போகிறது இல்லை, நடுவில் ஹோலாக இருக்க போகிறது இல்லை இந்த ப்ளவுஸு. அதனால் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முழுசாக முடிக்கிற வரைக்கும் டிசைனை ஃபுல் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். யார் வேணாலும் இது கற்றுக்கலாம். ஈஸியான முறையில் ஒரு ஸ்டிச்சடு ப்ளவுஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ கற்றுத்தரேன். இப்படியே ஒரு 1/4 இன்ச்சில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க. இந்த லைனிங் கிளாத்தை கீழே வரும்போது இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் அதே போல் ஸ்டிச் பண்ணிடுங்க. நிறுத்தி நிறுத்தி கரெக்டாக அந்த வளைவு கரெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி கொண்டுட்டு வாங்க. கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதை மறுபடியும் இந்த மாதிரி மடித்து வச்சு ஒரு 1/4 இன்ச் உள்ளே தைக்கிற அளவுக்கு துணியை விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதை நம்ம அதில் வச்சு தைச்சிட்டே கூட கட் பண்ணலாம். இப்படியும் கட் பண்ணலாம், அப்படியும் கட் பண்ணலாம். நம்ம வச்சு தைச்சிட்டே கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா நேராக ஓப்பன் பண்ணிக்குவோம். கரெக்டாக இது எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். தைக்கும்போது ரொம்ப கீழேயும் வந்துடக்கூடாது, இந்த ஹோல் ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இங்கிருந்து ஒரு இன்ச் நமக்கு கேப் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாயிருக்கும். அந்த கரெக்ட் பண்ணி இதை நீங்கள் வைங்க. ஓகேவா? வச்சு கரெக்டாக நம்ம பின் பண்ணிக்குவோம். கரெக்டாக சென்டர் பார்த்து வைக்கணும். வச்சு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் வச்சு பின் பண்ணிக்கோங்க. மேல் பக்கத்தில் தான் வச்சு பின் பண்ணுறோம். இதில் கவனமாக இருங்க. உள்பக்கம் இல்லை, மேல் பக்கத்தில் வச்சு பின் பண்ணுறோம் நம்ம. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள்.
இதுக்கு நடுவுலையும் இன்னொரு டிசைன் பண்ண போகிறோம். அதுதான் இதில் மெயின். அதையும் மறக்காமல் எல்லோரும் பார்த்துடுங்க. இப்படியே இந்த கேன்வாஸை ஒட்டியே நம்ம தையல் கொண்டு வரணும். கேன்வாஸ்க்கு வெளியில் வந்துடக்கூடாது. கேன்வாஸை ஒட்டியே தையல் கொண்டு வர போகிறோம். இந்த ஓவல் ஷேப்பில் இது பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற யோசனை நிறைய பேர்த்துக்கு இருக்கும். உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஐடியா தோணுறதுக்காக தான் நான் இந்த டிசைனை கொடுக்குறேன். சரிங்களா? ஆல்ரெடி நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்மளோட சேனலில் எல்லா விதமான வீடியோஸும் பிகினர்ஸ்க்கு புரிகிற மாதிரி, ஒரு அதிகமான படிக்காதவங்களுக்கு கூட புரிகிற மாதிரியான ஒரு வீடியோஸ், எல்லா வீடியோஸுமே இருக்குது. பார்த்து உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் தேவைப்பட்டால் கூடவும் அதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். புதுசாக போடுற ரெடியாக இருக்கேன். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட சேனலில் டெய்லரிங் கிளாஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நம்பர் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் இருக்குது. தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக கேர் எடுத்துக்கிட்டு சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சில டெய்லர் பொண்ணுங்களை உருவாக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, கம்யூனிட்டிலையும் இருக்குது. ரெண்டுலேயும் எதில் பார்த்தாலும் நீங்கள் கால் பண்ணி எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணி விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் சரி, இதுவும் சரி. இப்போ நான் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இதை நடுவில் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சரிங்களா? கட் பண்ணி ஆல்ரெடி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கார்னரையும் அடுத்தது இந்த கார்னர் நல்லா அந்த தையல் வரைக்குமே, அப்புறம் சைடில் இப்படி கட் கொடுத்து தச்சிடுங்க. வெட்டிடுங்க துணியை. அப்போ தான் நல்லா இந்த கேன்வாஸ் உள்ளே பதிஞ்சு கொடுக்கும். இதுக்கு அடுத்து இன்னொரு டிசைன் இருக்குது. அதுதான் நல்லா அழகாக நல்லா வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ப்ளவுஸினோட உள்ளே கொடுத்து மடிக்க தைக்கணும். சரிங்களா? இப்படி நம்ம நல்லா நீவி கொடுத்துட்டு இதை உள்ளே விட்டுடுங்க. இதை உள்ளே விட்டு திருப்பி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம பதிஞ்சா மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு வருவோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அப்படியே மெதுவாக ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் ஊசியை குத்தி நிறுத்திக்கிங்க. நிறுத்திட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கரெக்டாக இந்த கேன்வாஸ் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது. உள்ளே இருக்கிற லைனிங் கிளாத்து வெளியே தெரியக்கூடாது. இந்த எஜ்ஜிலேயே இப்படியே ஒரு தையல் போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இப்படியே போட்டுட்டு வாங்க. இந்த கார்னர் வர வரைக்கும் நல்லா கரெக்டாக எஜ்ஜிலேயே கொண்டுட்டு வாங்க. கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து நிறுத்திக்குவாங்க. நிறுத்திட்டு அடுத்தது இந்த பக்கம் சைடு நல்லா உள்ளே தள்ளி விடுங்க. ஈஸி தான். இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சிரமமெல்லாம் இல்லை. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் வேறு துணியில் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு, காட்டன் துணியை வேறு எதுலையாவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ப்ளவுஸில் ட்ரை பண்ணிங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்குமே நல்லா வரும். பயப்படவே வேண்டாம் நீங்கள். சரிங்களா? எடுத்த உடனேயே கூட புதுசாக தைக்கிறவங்க ப்ளவுஸில் ட்ரை பண்ணலைனாலும் வேறு காட்டன் துணியில் ட்ரையல் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இதில் தாராளமாக தைக்கலாம். நல்லாவே வரும். அந்த மாதிரியான ஒரு ஈஸி மெத்தடில் தான் நான் உங்களுக்கு இப்போ இதை சொல்லித்தரேன். இப்போது இதை நம்ம ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. உள்ளுக்குள்ளே எல்லாம் தைச்சாச்சு. இப்போ இந்த துணியை வெளியே எடுத்துக்குவோம். எடுத்துட்டு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை கொஞ்சம் நான் வெட்டி விட்டுடுறேன். அடுத்து இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இதை எடுத்து வச்சுருவோம். ஒரு க்ரீன் கலர் பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? அதனால் க்ரீன் கலர் சில்க் காட்டன் மெட்டீரியல் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு சின்ன சின்ன மடிப்பாக நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன மடிப்பாக ஒன்றொன்னா ஒரு கொஞ்சம் தேவையான அளவு மடிக்கணும். நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியலை. இந்த அளவுக்கு நீளம் வருமா மடிக்கும்போது அப்படின்றத செக் பண்ணிக்குவோம். நம்ம
பத்தலைன்னா நம்ம பெரிய துணியாகவும் கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா பத்தாமல் போனால் மறுபடியும் இடையில தொந்தரவு பண்ணிகிட்ருக்கணும். இருக்கிற துணியிலேயே மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம், பெருசாக எடுத்து ஸ்டிச் பண்ணிடுவோம். இதையே நான் ஜாயிண்ட் கொடுக்குறேன். ஏன்னா நீளம் பத்தலைன்னா இடையில மறுபடி ஜாயின் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் இப்போவே ஜாயின் கொடுத்து தைச்சிக்கலாம். தைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்படி வரிசையாக நம்ம மடிப்பு கொடுக்கலாம். ஒவ்வொரு மடிப்பாக இப்படி கொடுத்துட்டு வருவோம். நடுவில் லாங் ஸ்டிச்சாக போட்டு நடுவில் லாங் ஸ்டிச் வேண்டாம், ஓரத்தில். நடுவில் நம்ம வேறு இன்னொரு டிசைன் பண்ணணும் இதில். அதனால் நான் ஓரத்தில் மட்டும் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மடிப்பாக போட்டுட்டு வரேன். பாருங்கள், இந்த மாதிரி வரிசையாக ஒரே ஈவனாக இருக்கணும். இந்த மடிப்பு வந்து ஒரே ஈவனாக கொடுங்க. ரொம்ப முன்ன பின்ன அந்த மாதிரி இருக்கிற மாதிரி வேண்டாம். ஒரே ஈவனாக கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி இந்த தையல் இந்த ஜாயின் பண்ணினது இப்போ உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி மடிப்பு வர மாதிரி பண்ணுங்கள். உள்ளுக்குள்ளே வெளியில் தெரியாமல் உள்ளே போயிடணும் இந்த ஜாயின் பண்ணின பகுதி. அந்த மாதிரி தைக்கும்போது, ஏன்னா அதே ஒரே லென்த்தாகவே எல்லா துணியும் நம்மக்கிட்ட இருக்காது, கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும். இருந்துச்சு அப்படின்னு ஜாயின் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உள்ளுக்குள்ளே தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரி ட்ரையல் பண்ணி தைக்க வேண்டியது டெய்லரோட பொறுப்பு, நம்மளோட பொறுப்பு. சரிங்களா? இப்போ அடுத்தது இந்த பக்கம் சேம் அதே இந்த பக்கம் வந்து அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் கொடுக்கலாம். புதுசாக தைக்கிறவங்க டிசைன் ப்ளவுஸ் தைச்சி பழகணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா சாதாரணமான ஒரு ப்ளவுஸ் மட்டுமே ஸ்டிச் பண்ணிட்டு இல்லாமல் டிசைன் ப்ளவுஸும் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் ஒரு ஃபேமஸான டெய்லர் ஆக முடியும். அப்டேட்டடாக நம்ம இருக்கத்தான் நம்மக்கிட்ட வேலை வந்து நிற்காமல் இருக்கும். நம்ம இதுதான் தைப்போம் அப்படின்னு நம்ம ஒரு லெவல்குள்ளேயே நின்றுட்டோன்னு சொன்னால் நம்ம அந்த லெவலில் மட்டுமே தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க முடியும். புதுசாகவும் ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே முயற்சி வந்துட்டு எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பழகலாம், எல்லாத்தையும் பழகிக்கலாம். எல்லாருமே பிறந்து வரும்போதே கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது. அதனால் எல்லாராலையும் முடியும். சரிங்களா? நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரொம்ப ஈஸியான மெத்தட். சரிங்களா? இதெல்லாம் இதை வந்து அப்படி பண்ணு, இத்தனை சென்டிமீட்டர் வெட்டு, அத்தனை சென்டிமீட்டர் வெட்டு அப்படின்னு சொல்லி போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே நான் வர்றதில்லை. ரொம்ப கரெக்டாக அழகாக நான் பண்ணி கொடுக்குறேன், உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். கற்றுக்கோங்க. கரெக்டாக அந்த மடிப்பு ஒரே நேராக இருக்கணும். அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். சரிங்களா? ஓகே, இது ஆல்ரெடி ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு கீழே ஒரு நம்ம லைனிங் துணியை வச்சுக்குவோம். வச்சு இதை ஃபுல்லாக அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஓரத்தில் தைச்சிருவோம் லைனிங் கிளாத்தை. ஏன்னா இது அப்படியே சும்மா வச்சோம்னா பின்னாடி வெறும் சில்க் காட்டன் மட்டும் இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் இதுக்கும் நமக்கு ஒரு லைனிங் வந்து கண்டிப்பாக தேவை. லைனிங் போட்டு தான் தைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருக்கும். கேன்வாஸ் எல்லாம் தேவையில்லை, வெறும் லைனிங் மட்டுமே கொடுங்க போதும். லைனிங் மட்டும் கொடுத்து ஒரு தையல் நெட்டாக போட்டு எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு வேலை இதில் நம்ம செய்ய போகிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா, நடுப்பகுதியை இப்படி இது நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறமா பிரிக்கத்தான் போகிறோம். அதனால் லாங் ஸ்டிச்சாக இதே கலர் நூலில் தான் இருக்குது. நான் வந்து இது பாசி வச்சு இப்படி நம்ம தைக்க போகிறோம். தைக்கிறதுக்காக உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஒரு லாங் ஸ்டிச் வந்து போட போகிறோம். சரிங்களா? சென்டரில் இந்த மடிப்பை அப்படியே பின்னோக்கி பாதி பின்னோக்கி இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பாதி பின்னோக்கி இருக்கணும் ஒவ்வொரு மடிப்புமே. ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத கீழே இருக்கிறத எடுத்து கீழே கொண்டுட்டு வாங்க. ஒவ்வொரு மடிப்பையும் அதே மாதிரி கீழே கொண்டு வந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பார்க்க ப்ரிட்டியாக நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம அந்த சென்டர் கேப்பில் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வேலையும் இருக்குது, அதையும் அடுத்ததாக காமிக்கிறேன். கற்றுக்கோங்க. ஒரு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆகிற நேரத்தை பொறுத்து நீங்கள்
அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணணும் எப்போவுமே கடைகளில். இப்போ இந்த கிளாத்தை நடுவில் வச்சு இந்த இடத்துக்கு சென்டரில் வச்சுக்கலாம். கரெக்டான சென்டர் பார்த்து இப்போ நம்ம இந்த வெட்டியிருக்கோம், இந்த கோடு தைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துக்கு சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க. வச்சு இப்படியே இந்த பக்கமாக கையிலெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோங்க, நகரத்துக்கு இல்லாமல் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அப்படியே இந்த தையலை கொண்டு வாங்க. இங்கே எனக்கு பின்னாடி ஓப்பன் வேண்டாம், துணி அங்கேயும் இருக்கணும், ஆனாலும் டிசைன் இருக்கணும் அப்படின்னு சிலர் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த டிசைன் வந்துட்டு ரொம்பவே நல்லா ஆப்டாக இருக்கும். ஓப்பனும் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு டிசைன் துணி கேப்பும் இருக்காது. முதுகு உங்களுக்கு பிரேசியர் போட்டாவோ இல்லை வேறு ஏதாவது உள்ள ஸ்கின் தெரியுது, எனக்கு ஒரு மாதிரி சிரமமாக இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்டோ எதுவுமே இருக்காது அவங்களுக்கு. நீங்கள் இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னு சொன்னால் நல்லா அழகாக இருக்கும். இப்படியே ரெண்டு தையல் பக்கத்துலேயும் நான் ஒரு தையல் போடுறேன். அப்போ தான் அந்த பேக்கில் நம்ம கொடுத்துருக்கிற துணி வந்து ஸ்டிஃபாக நிற்கும், பதிஞ்ச மாதிரியும் இருக்கும். ஒரு தையலோடு இருந்தோம்னா நல்லா இருக்காது, அதனால் நான் கூட இன்னொரு தையலும் போடுறேன். சரிங்களா? போட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை எல்லாம் நம்ம வந்துட்டு பேக் சைடில் வெட்டி எடுத்துடணும். இங்கே பாருங்கள், இப்போது இப்படி இருக்கா, இதில் நம்ம ஓவர்லாக் அடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் விட்டு கூட நீங்கள் வெட்டுங்க. ஓவர்லாக் அடிக்கணுன்னா அடிச்சுக்கலாம், வேணா தேவைப்பட்டால் கூட இந்த இடத்தையும் ஓவர்லாக் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக தேவைப்படாது. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கீழே இருக்கிற துணியை தயவு செஞ்சு கட் பண்ணிடாதீங்க, கவனம் இருக்கட்டும். இது கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணி எடுங்க. கரெக்டாக இந்த துணியை மட்டுமே கட் பண்ணுங்கள். கீழே இருக்கிறதும் கையில் பார்த்து கட் பண்ணிட்டு வரணும். இந்த கட் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. இப்போது மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, பார்த்து எடுத்து நம்ம கட் பண்ணிடுவோம். இதை கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு சில பாசிகள் வைக்கலாம். வைக்கும்போது நல்லா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பாசிகள் எடுத்து, கோல்டு கலர் பாசி எடுத்து வரிசையாக அப்படியே நெருக்கமாக பீட்ஸ் ஒன்றொன்னா இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா, லைனாக தைச்சிட்டே வரும்போது ரொம்ப அழகாக நல்லா இந்த டிசைன் வந்துட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எல்லாருமே தைக்கலாம், எல்லோரும் தைச்சி பழகுவீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் இப்போ முடிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.